Dear 10th students, good morning. Topic nuclear physics 6th lesson unit subject பாத்தீங்கன்னா science நடத்திட்டு இருக்கோம். Yesterday classல பாத்தீங்கன்னா artificial radioactivity units of radiations இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். Today classல பாத்தீங்கன்னா alpha beta gamma rays அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கு. ஆல்பா ரேஸுக்கு ஒரு 6 ப்ராப்பர்ட்டி, பீட்டா ரேஸுக்கு ஒரு 6 ப்ராப்பர்ட்டி, காமா ரேஸுக்கு ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப எளிமையானது தான், வாங்க அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த கிளாஸில். ஆல்பா பீட்டா அண்ட் காமா ரேஸ். when a radioactive nucleus undergoes radioactivity, it emits harmful radiations. Thus radiations are usually comprised of any of the 3 types of particles. They are alpha particles, beta particles and gamma rays or gamma particles. ஒவ்வொரு கதிரியக்கத்தனியுமே அபாயகரமான கதிர்வீச்சுகளை வெளியிடுகிறது. harmful radiations, தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை வெளியிடுகிறது. அதை நம்ம 3 டைப்பாக சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்பா ரேஸ் ஆர் ஆல்பா பார்ட்டிகல்ஸ். செகண்ட் ஒன் இஸ் பீட்டா ரேஸ் ஆர் பீட்டா பார்ட்டிகல்ஸ். தேர்ட் ஒன் இஸ் ஏ காமா ரேஸ் ஆர் காமா பார்ட்டிகல்ஸ். டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? அது என்ன கொடுத்துருக்கு பாருங்க. யுரேனியம் நேம்டு ஆஃப்டர் த பிளானட் ஆஃப் யுரேனஸ் வாஸ் டிஸ்கவர்டு பை மார்டின் கிளாப்ராத், a German chemist in mineral called pitch plant. இந்த pitch plantங்கிற அந்த கனிமத்திலிருந்து யுரேனியத்தை இந்த மார்டின் கிளாப்ராத் நம்ம பிரித்து எடுத்தார். இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இந்த பிளச் பிளான்ட்ங்கிற கனிமத்திலேருந்து தான் ரேடியத்தை மேரி கூறி என்ன பண்ணாங்க, தனியாக பிரித்து எடுத்தாங்க. யுரேனியத்தை பிரித்து எடுத்தவர் மார்டின் கிளாப்ராத். அவர் தான் இந்த பிட்ச் பிளான்ட்லேருந்து தனியாக யுரேனியத்தை பிரித்து எடுக்கிறாரு. இப்போ தங்கத்தை வந்து நேரடியாக நமக்கு கிடைக்க கிடையாது, பூமியில் வெட்டி பல கனிமங்களோட சேர்ந்து இருக்கும். அதை உருக்கி பிரித்தல் முறையில் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், தனியாக பிரிப்போம். அதே மாதிரி இது ஒரு கனிமமாக இருந்துச்சு. யுரேனஸ்ங்கிற ஒரு பிளானட்டுக்கு பேர் வச்சதுனால அதோட ஞாபகமாக என்ன பண்ணாங்க, அதுக்கு யுரேனியம்னு பேர் கொடுத்தாங்க. அதான் அந்த 2UNOவில் தெரிஞ்சிருக்கு, சொல்லியிருக்காங்க. ஆல்பா பீட்டா காமா ரே பார்ட்டிகல்ஸ் ஒரு டேபிளர் காலமாக கொடுத்துருக்கு. ரொம்ப சிம்பிள். properties of alpha beta and gamma rays. properties, what are they அப்படினா என்ன இருக்கு அதுல? ஆல்பா ரேஸா என்ன? ஹீலியம் நியூக்ளியஸ் 2He4, 2 ஹீலியம் 4, consisting of 2 protons and 2 neutrons. அப்போ ஹீலியம் நியூக்ளியஸ் தான் ஆல்பா பார்ட்டிகல்ஸ். அதில் 2 புரோட்டான் இருக்கு, அதான் அட்டாமிக் நம்பர். மேலே வந்து புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்து உள்ளதான் மேலே உள்ள மாஸ் நம்பர். அந்த புரோட்டான் 2னா மாஸ் நம்பர்லேருந்து புரோட்டான் 2 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும், 2 இருக்கும். அதுதான் 2 நியூட்ரான்ஸ். அட்டாமிக் நம்பர் இசட் சொல்லுவோம், அது 2. மாஸ் நம்பர் ஏன்னு சொல்லுவோம், அது 4. அந்த மாஸ் நம்பர் ஏயிலேருந்து அட்டாமிக் நம்பர் இசட்டை சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் புரோட்டான் நம்பர் ஆர் நியூட்ரான் நம்பர். இப்போ பாருங்கள், 4ங்கிறது மாஸ் நம்பர் ஏ, 2ங்கிறது அட்டாமிக் நம்பர் புரோட்டான்ஸ். புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர் மேலே உள்ள நியூக்ளியஸ். அப்போ அந்த ஏயிலேருந்து இந்த இசட்டை கழிச்சிங்கன்னா கிடைக்கிறது நியூட்ரான் நம்பர்ஸ். அப்போ 4 - 2 ஏ மைனஸ் இசட், A4 Z2. அப்போ A - 2 A - இசட், 4 - 2 2. 2ங்கிறது தான் நியூட்ரான் நம்பர்ஸ். ஒரு எலமெண்ட் அப்படி கொடுத்த பார்த்தவொடனே சொல்லிடலாம், கீழே உள்ளது அட்டாமிக் நம்பர் 2, மேலே உள்ளது மாஸ் நம்பர் 4. இப்போ நியூட்ரான் நம்பர்ஸ் என்ன பண்ணும், மேலே உள்ளது கீழே உள்ளது சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லணும். அதுதான் என்னது, 4 - 2 2 அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ன்னு சொல்கிறோம் பாருங்க அட்டாமிக் நம்பர். நாங்கள் பிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா அது புரோட்டான்ஸ் சொல்லுவோம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரான்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நியூக்ளியஸில் எத்தனை புரோட்டான் இருக்கோ அதே எலக்ட்ரான்ஸ் தான் அந்த ஆட்டம்ஸில் இருக்கும். ஏன் அப்படின்னா புரோட்டான்ஸுங்கிறது பாசிட்டிவ், எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ். பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த புரோட்டானும் நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானும் சேமாக இருந்தால் தான் ஆட்டம் இஸ் ஏ ஸ்டேபிள் ஆர் ஆட்டம் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ அட்டாமிக் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் சேம். நல்லா கவனிச்சிங்கன்னா 2 சேமாக தான் இருக்கும். அடுத்து பீட்டா ரேஸ், தே ஆர் எலக்ட்ரான்ஸ். Beta rays is nothing but electrons, basic elementary particles in all atoms.
பீட்டா ரேஸ்ங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, அது ஒரு எலக்ட்ரான்ஸ். காமா ரேஸ் தே ஆர் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ். அது வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸாக மின்காந்த கதிர்வீச்சுகள். இயற்கையிலே சோர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் ஆஃப் சன். சன் வந்து ஒரு 7 ரேஸ் எமிட் பண்ணும், அதில் ஒரு ரே தான் காமா ரேஸ். இப்போ அது 7 என்னென்னா காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ், விசிபிள் ரே, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், மைக்ரோவேவ் ரேடியேஷன், ரேடியோ வேவ்ஸ். இந்த 7 சேர்ந்தது எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு பேர். அதில் ஒன் ஆஃப் த வேவ்ஸ் ரேஸ் தான் காமா ரேஸ். ரைட். அப்போ ஆல்பா ரேங்கிறது ஹீலியம் நியூக்ளியஸ், 2 பாசிட்டிவ் 2 நியூட்ரான். பீட்டா ரேஸ் ஒன்றுமே இல்லை, அது எலக்ட்ரான்ஸ். காமா ரேங்கிறது ஒன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் ஆர் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ். இந்த ஃபோட்டான்ஸ்னால் என்ன அப்படின்னா பார்ட்டிகல்ஸ், சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் தான் இது ஃபோட்டான்ஸ். பார்ப்போம். அடுத்து அதோட ப்ராப்பர்ட்டி பாருங்கள். சார்ஜ் பார்த்தரலாம். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், சார்ஜ் ஆஃப் ஈச் ஆல்பா பார்ட்டிகல் ப்ளஸ் 2e. அந்த ஈங்கிறது எதை குறிக்குதுன்னா எலக்ட்ரான் சார்ஜும் புரோட்டான் சார்ஜும் சேம் தான், ரைட்டுங்களா? எலக்ட்ரானுக்கும் 1.602 × 10⁻⁻19 கூலும், புரோட்டானுக்கும் 1.602 × 10⁻⁻19 கூலும். அதனால எல்லா சார்ஜோடைய பேசிக்காகவும் எலக்ட்ரானை தான் எடுத்துக்கிடுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்ன சார் +2 போட்டு இ போட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த ஈங்கிறது இங்கே எதை குறிக்குது, பாசிட்டிவை தான் குறிக்குது. அப்போ அந்த ஆல்பாரையோடைய சார்ஜு +2e. பீட்டா ரேஸோடைய சார்ஜ் பாருங்கள். நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், சார்ஜ் ஆஃப் ஈச் பீட்டா பார்ட்டிகல் -e. அது நெகட்டிவ் சார்ஜை குறிக்குது, அதோடைய சார்ஜ் வந்து -e. நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ், சார்ஜ் ஆஃப் ஈச் காமா பார்ட்டிகல் இஸ் 0, அதுக்கு சார்ஜ் கிடையாது. அயோனைசிங் பவர், அயோனைசிங் பவர்னா இந்த ஆல்பா ரே, பீட்டா ரே, காமா ரேஸை ஏரில் வந்து நம்ம பெனட்ரேட் பண்ண வச்சோம்னா எவ்வளவு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதாவது ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டமில் இதை அனுப்பிச்சோம்னா எலக்ட்ரானையும் புரோட்டானையும் செப்பரேட் பண்ணும், தனித்தனியாக பிரிக்கும். அயனைசேஷனாக மாற்றும். அயனைசிங் பவருங்கிறது அது எவ்வளோ தூரம் ஏரில் உள்ள மாலிகூல்ஸை செப்பரேட் பண்ணுது, சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக பிரிக்குங்கிறது தான் அயனைசிங் பவர். அப்படி பார்த்தீங்கன்னா 100 times greater than beta rays and 10,000 times greater than gamma rays. 1 மார்க்கில் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. மோர் அயனைசேஷன் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா ரேஸ். பீட்டா ரேயோட 100 times அயனைசேஷன் பவர், இந்த பிரிக்கக்கூடிய ஆற்றலை, காற்றில் உள்ள மூலக்கூறுகளையும் அயனிகளையும் பிரிக்கக்கூடிய ஆற்றலை ஆல்பா ரே பெற்றிருக்கும். பீட்டா ரே பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லோ, ரொம்ப கம்மி. காமா ரேஸ் வெரி லெஸ் அயனைசேஷன் பவர். காமா ரேயோடைய பெரிய மைனஸ் என்னன்னா அதுக்கு வந்து அவ்வளோ தூரம் அயனைசேஷன் பவர் கிடையாது, அதுக்கு மைனஸ் சொல்ல முடியாது, அதோட அயனைசேஷன் பவர் கம்மி. அதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ்லேயே பாருங்க காமா ரேஸ் அதிகமாக இருக்கும். என்னென்னு பார்த்துடலாம். இப்போது அயனைசேஷன் பவர் பார்த்தீங்கன்னா 100 times greater than பீட்டா ரேஸ், 10,000 times greater than காமா ரேஸ். பீட்டா ரேஸோட அயனைசேஷன் பவர் கம்பேரிட்டிவ்லி லோ, காமா ரேஸோட அயனைசேஷன் பவர் கம்பேரிட்டிவ்லி வெரி லெஸ் அயனைசேஷன் பவர், ரொம்ப கம்மி. இதோட பீட்டாவோட காமாவோட ஆல்பாவோட ரொம்ப ரொம்ப கம்மி. அதானது காமா ரேஸ். அடுத்த ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். பெனட்ரேட்டிங் பவர். பெனட்ரேட்டிங்னா ஊடுருவு திறன், ஒரு பொருளை கடந்து செல்லக்கூடிய பவர் தான் பெனட்ரேட்டிங் பவர். ஆல்பா ரேக்கு பாருங்க, லோ பெனட்ரேட்டிங் பவர் ஈவன் ஸ்டாப்டு பை எ திக் பேப்பர். ஒரு கடினமான தடிமனான அட்டையை வச்சா கூட ஆல்பா ரேயை ஸ்டாப் பண்ணிடலாம். Penetrating power is greater than that of a rays, alpha rays. They are penetrated through a thin metal foil. ஒரு தடிமன் குறைந்த ஒரு தகட கூட ஊடுருவி பீட்டா ரேல போக முடியும். ஆல்பா ரே ஒரு அட்டையாலே தடுத்துட முடியும். காமா ரேஸ் கவனிங்க, they have very high penetrating power. They have a very high penetrating power greater than that of beta rays. They can penetrate through thick metal blocks. நல்லா கவனிங்க, ஒரு மெட்டல் பிளாக், நல்ல தடிமனான ஒரு இரும்பு இது இருக்கு வச்சுருங்க, ஒரு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, இரும்பு அட்டை மாதிரி இருக்குன்னு வச்சுருங்க, அதையே ஊடுருவி காமா ரேயில் போக முடியும். 1 மார்க்கில் குழப்பிடக்கூடாது. பெனட்ரேட்டிங் பவர் காமா ரேஸுக்கு மேக்சிமம், அயனைசேஷன் பவர் ஆல்பா ரேஸுக்கு மேக்சிமம்.
ரைட்டுங்களா? பெனட்ரேட்டிங் பவர் லோ காமா ஆல்பா ரேஸுக்கு, அயனைசேஷன் பவர் லோ காமா ரேஸுக்கு. சொல்கிறது புரிஞ்சுக்கிறங்க. அப்போது அயனைசேஷன் பவர்னா ஆல்பா ரேஸுக்கு ரொம்ப அதிகம், காமா ரேஸுக்கு ரொம்ப கம்மி. பெனட்ரேட்டிங் பவர்னா காமா ரேஸுக்கு ரொம்ப அதிகம், ஆல்பா ரேஸுக்கு ரொம்ப கம்மி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. உண்மையில் குழப்பிடக்கூடாது. அயனைசேஷன்னா அதிகமாக ஆல்பா ரேக்கு இருக்கும், காமா ரேக்கு கம்மியாக இருக்கும். பெனட்ரேட்டிங் பவர்னா காமா ரேஸுக்கு அதிகமாக இருக்கும், ஆல்பா ரேஸுக்கு கம்மியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்க, அவரோட ரெசிபிரோக்கில் அது ஞாபகம் வச்சுருக்கேன். எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்ட். ஒரு ஆல்பா ரேஸ் போகுது, அதுக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையோ அல்லது மேக்னட்டிக் ஃபீல்டையோ அப்ளை பண்ணால் என்ன நடக்கும்? ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தாங்க. சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கேன் அஃபெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்ட். ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சாலும் சரி, மேக்னட்டிக் ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சாலும் சரி, அது பாதிக்கப்படும். சார்ஜ் லெஸ் பார்ட்டிகலாக இருந்துச்சுன்னா அது அஃபெக்ட் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆல்பா ரேஸ் என்ன சொன்னோம், +2ன்னு சொன்னோம் பாசிட்டிவ், எலக்ட்ரான் சொன்னோம் -1ன்னு சொன்னோம். அப்போ இது ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். காமா ரேஸ் என்ன சொன்னோம், சார்ஜ் லெஸ்ன்னு சொன்னோம். அப்போ என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. ஸோ எவ்வளோ பார்த்துருவோம். டிடெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அப்போ என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி என்ன ஆகும், போகும். ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டில் 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் ஸ்ட்ரெச்டு பர்பண்டிகுலர். The forefinger noted the direction of magnetic field. Middle finger points along the direction of motion, movements of the current, motion of the current. Then middle finger, thumb finger points the direction of movement of the conductor. என்ன சார் ஒன்றும் புரியலைன்னா, இடது கையோடைய 4 ஃபிங்கர் ஆள்காட்டி விரல், மிடில் ஃபிங்கர் நடுவிரல், தம் ஃபிங்கர் கட்டை விரல் மூன்றையும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக மியூச்சுவலி பர்பண்டிகுலர் வைத்து கொண்டால் இந்த 4 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன். அதான் முக்கியம். இந்த ரூல் என்ன சொல்லுது, அதோடைய திசையை காட்டுது. எதோட திசையை குறிக்குது, 4 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்ட், காந்தப்புலத்தின் திசையை குறிக்கிறது. மிடில் ஃபிங்கர் நடுவிரல் பாயிண்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த passing through the conductor, electric current passing through the conductor, electric current flowing through the conductor. நடுவிரலில் மின்னோட்டம் பாயும் திசையை குறித்தால் கட்டை விரல் அல்லது பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும். பாயிண்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். அவங்க வச்சுக்கிறோங்க. ஆள்காட்டி விரல் மேக்னட்டிக் ஃபீல்ட், மிடில் ஃபிங்கர் வந்து ஃப்ளோஸ் த கரண்ட் டைரக்ஷன், தம் ஃபிங்கர் மோஷன் ஆஃப் த கண்டக்டர், மூமெண்ட் ஆஃப் த கண்டக்டர். அந்த விதிப்படி அது என்ன பண்ணும், அஃபெக்ட் ஆகுங்க. அடுத்து deflected by both the fields but the direction of deflection is opposite the for alba rays in accordance with Fleming left hand rule. இதுவும் Fleming left hand rule படி அஃபெக்ட் ஆகும். ஆனால் ஆல்பா ரே எங்கிட்டு டிஃப்ளெக்ட் ஆகுதோ எங்கிட்டு விலகுதோ அதுக்கு ஆப்போசிட் விலகல் அடையும். ஏன் ஒய், ஆல்பா ரே பாசிட்டிவ், பீட்டா ரே நெகட்டிவ். அதனால் அது போகிறதுக்கு திசைக்கு ஆப்போசிட் என்ன ஆகும், இது டிஃப்ளெக்ட் ஆகும். They are not deflected by both the fields, both electric and magnetic fields. காமா ரே எந்த டிஃப்ளெக்ட் ஆகாது. ஒய், அது சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல். ஸ்பீடு பாருங்க, their speed range from 1/210 to 1/220 times the speed of light. ஒளியோட வேகத்தில் 10ல் 1 பங்கு அல்ல 20ல் 1 பங்கு வேகத்தில் போகும் ஆல்பா பார்ட்டிகல். their speed can go up to 9/10 times of the speed of the light. 10ல் 9 பங்கு பீட்டா ரேயோட வெலாசிட்டி ஆஃப் லைட்டில் இருக்கும். they travel with the speed of light. ஏன் லைட்டில் தான் என்ன இருக்குது, காமா ரேஸே இருக்குது. அதனால அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் சொல்லிட்டோம். அதனால் லைட்டோட வெலாசிட்டிலே அது என்னாகும், பாஸ் ஆகும். ஸோ ஈஸியாக இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸையும் அவங்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் தான் எதனால் ஆக்கப்பட்டது குறித்து மொத்தமாக 6 பாயிண்ட்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறோம். சந்தேகம்னா நீங்கள் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, கதிரியக்க இடப்பெயர்ச்சி விதி. என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஆல்பா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணும்போது அவருடைய பேரண்ட் நியூக்ளியஸ் என்ன மாற்றம் ஏற்படும், அந்த டாட்டர் நியூக்ளியஸை கொடுக்கும் பொழுது அதில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறத குறிக்குது. In 1913 Soddy and Pajan
framed the displacement law governing the daughter nucleus produced during the alpha and beta decay. They are stated below. alpha beta எமிட் பண்ணும் பொழுது என்ன நடக்குங்கிறதை இது குறிக்குது. When a radioactive element emit on alpha particle, a daughter nucleus is formed whose mass number is less by 4 units and atomic number is less by 2 units than the mass number and atomic number of the parent nucleus. ஒரு கதிரியக்க தனிமம் ஆல்பா துகளை தருதுன்னா அது மேலே உள்ள ஏ மாஸ் நம்பரில் 4 குறைஞ்சு போயிடும், அட்டாமிக் நம்பர் கீழே இசட்டில் 2 குறைஞ்சிரும். அப்போ பேரன் நியூக்ளியஸில் இருந்து கிடைக்கக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தால் மட்டும்தான் ஆல்பா ரேஸ் வரும். அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4 லெஸ் ஆகும். அட்டாமிக் நம்பர் டிகிரீஸ்ட் பை 2, மாஸ் நம்பர் டிகிரீஸ்ட் பை 4 யூனிட்ஸ். வாங்க அது எக்ஸாம்பிள் பார்த்தா கரெக்டாக இன்னும் புரியும். When a radioactive element emits a pitot particle, a daughter nucleus formed whose number is the same. Mass number la மாற்றம் இருக்காது. Mass number is the same pitot particle and the atomic number is more by 1 unit than the atomic number of the parent nucleus. Parent nucleus இருந்து daughter nucleus கிடைக்கும் பொழுது மாஸ் நம்பர் ஏல எந்த மாற்றம் இருக்காது, அட்டாமிக் நம்பரில் 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், அப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க, அடுத்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்பாரை வரும்போது அட்டாமிக் நம்பர் 2 குறையும், மாஸ் நம்பர் 4 குறையும். பீட்டா பார்ட்டிகல் வரும்போது மாஸ் நம்பரில் எந்த மாற்றம் இருக்காது, அட்டாமிக் நம்பரில் 1 அதிகரிக்கும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, ஆல்பா டிகே. A nuclear reaction in which the unstable parent nucleus எது 92 uranium 238 emits alpha particle and forms a stable daughter nucleus எது 90 thorium 234 is called alpha TK. ஆல்பாங்கிறது 2He4. TK of uranium 238 to thorium TH234 with the emission of alpha particle. இங்கே பாருங்க, atomic number 92, இது parent nucleus, இது daughter nucleus. இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அட்டாமிக் நம்பர் 2 குறைஞ்சிருக்கு. இங்கே மாஸ் நம்பர் என்னக்கு பாருங்க 238, அதுலேருந்து எவ்வளோ குறையணும், 4 குறையணும். குறைஞ்சா ஆகுது 234. அதான் அவங்க சொல்கிறாங்க அட்டாமிக் நம்பர் டிகிரீஸ் பை 2 யூனிட்ஸ், மாஸ் நம்பர் டிகிரி பை 4 யூனிட்ஸ். அது அப்படியே கிடச்சிட்டு பாருங்க 2He4. In alpha TK, the parent nucleus emits on alpha particle, and so it is clear that for the daughter nucleus the mass number decreases by 4 and the atomic number decreases by 2 as illustrated in figure 6.1. இந்த பாத்ரூம் தான் இருக்குது. இதுதான் இது ஆல்பா ரேஸ். ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் 92 யுரேனியம் 238ஓட நியூக்ளியஸ். அது ஆல்பா ரேயை கொடுக்குது. இந்த கொடுத்துருச்சு 2He4ன்னு கொடுத்துருச்சு. இதுதான் ஆல்பா ரே. கொடுத்த பிறகு அது டாட்டர் நியூக்ளியஸ் எப்படி மாறுது பாருங்கள், 90 TH234 90 thorium 234ன்னு மாறுது. இதுலேருந்து பாருங்கள் எத்தனை குறைஞ்சிருக்கு, 2 குறைஞ்சிருக்கு. மாஸ் நம்பர் எத்தனை குறைஞ்சிருக்கு, 4 குறைஞ்சிருக்கு. அதுதான் எனது ஆல்பா பார்ட்டிகளாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா பீட்டா டிகே, பீட்டா துகள் சிதைவு. A nuclear reaction in which an unstable parent nucleus emits a beta particle and forms a stable daughter nucleus. Stable daughter nucleus is called beta decay. ஒரு unstable parent nucleus ஆன phosphorus 15 phosphorus 32 emits a beta particle -1 E0 beta particle electrons, forms a stable nucleus 16 S32 16 சல்பர் 32 மாறும் பொழுது பீட்டா ரே எமிட் பண்ணுது. கவனிங்க, 15 பாஸ்பரஸ் 32ங்கிறது ஒரு அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியஸ். அது ஸ்டேபிள் சல்பர் நியூக்ளியஸாக மாறுது 16 சல்பர் 32வா. அப்போ எதை எமிட் பண்ணுது, -1 E0ங்கிற பீட்டா டிகே எமிட் பண்ணுது. அப்போது பேரண்ட் வந்து பாஸ்பரஸ், டாட்டர் வந்து சல்பர். இன் பீட்டா டிகே there is no change in the mass number of the daughter nucleus. ஏன் பாஸ்பரஸுக்கும் 32 தான், சல்பருக்கும் 32 தான், மாஸ் நம்பரில் மாற்றம் இல்லை. பட் the atomic number increases by 1. ஆனால் அட்டாமிக் நம்பர் பாருங்கள், பாஸ்பரஸுக்கு 15, சல்பருக்கு 16, அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Note, in a nuclear reaction the element formed the product nucleus is identified the atomic number of the resulting nucleus and not by its mass number. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, the nuclear reaction element formed as the product nucleus identify the atomic number. இந்த ப்ராடக்ட் நியூக்ளியஸ் வந்து நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம்,
அட்டாமிக் நம்பர் வச்சு பண்ணுறோம். the resulting nucleus not by mass number. மாஸ் நம்பரை வச்சு நம்ம என்னது ஐடென்டிஃபை பண்ணுறது கிடையாது. இப்போ அட்டாமிக் நம்பரை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒரு காலத்தில் அதுக்கு பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பரை வச்சு தான் என்ன பண்ணியிருந்தாங்க, வரிசைப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து இப்போ வந்து மோஸ்ட்லே பீரியாடிக் டேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லே லாவோட பீரியாடிக் டேபிள். அதன்படி பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பரை வச்சு தான் என்னது அந்த பீரியாடிக் டேபிளில் எல்லா எலிமெண்ட்ஸையும் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், காமா ரேஸ். In a comma tk, only the energy level of the nucleus changes. The atomic number and mass number of the radioactive nucleus remain the same. Atomic number லையும் changes இருக்காது, mass number லையும் changes இருக்காது. ஆனால் என்ன ஆகும், எனர்ஜி லெவல் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். அதனால காமா டிகே பொறுத்தளவில் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் என்னதுக்கு ரிமைன் சேம். ஒன்லி சேஞ்சஸ் இன்டு த எனர்ஜி லெவல். எனர்ஜி லெவல் என்னது, கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல், மெட்டா ஸ்டேட் எனர்ஜி லெவல், எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி லெவல். அதாவது கிரவுண்ட்னா அடிநிலை ஆற்றல் மட்டம், மெட்டானா இடைநிலை ஆற்றல் மட்டம், எக்ஸைட்டட் ஸ்டேட்னா கிளர்ச்சி நிலையில் உள்ள எனர்ஜி லெவல். இந்த எனர்ஜி லெவலில் தான் சேஞ்சஸ் இருக்குமே தவிர அந்த அட்டாமிக் நம்பர்லையும் மாஸ் நம்பர்லையும் சேஞ்சஸ் இருக்காது. அப்போது இந்த எனர்ஜி லெவலில் சேஞ்சஸ் இருக்கும்போது மட்டும்தான் காமா ரேஸ் எமிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ஆல்பா பீட்டா காமா ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்குறோம். ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஆல்பா பீட்டா காமா டிகே, ஒரு ஆல்பா பீட்டா காமா பார்ட்டிகிள் வரும்போது அந்த பேரண்ட் நியூக்ளியஸ்லேருந்து டாட்டர் நியூக்ளியஸ் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நீங்கள் ஒரு டைம் லைட்டாக பார்த்தாவே புரியும். படிங்க, எழுதி அனுப்புங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க் எடுக்கணும். வாழ்த்துக்கள், நன்றிகள்.